வானவர்கள் அவரிடத்தில் வருவார்கள். ரெண்டு மலக்கு அங்க வருவாங்க. வந்து அக்அதாஹு ரெண்டு பேரும் அவரை எழுப்பி உட்கார வைப்பார்கள். ஃபயகூலானி அந்த ரெண்டு பேரும் அவர்கிட்ட கேட்பாங்க, மா குன்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முகமதுங்கறாங்களப்பா, அவரை பத்தி நீ என்ன கருதி கொண்டிருந்தாய்? இந்த உம்மத்துக்கு உள்ள கேள்வி. மற்ற உம்மத்தா இருந்தா அந்தந்த நபியை சொல்லி கேட்பான்ல, மூசா பத்தி என்னப்பா நினைக்கிற, ஈசாங்கிறாங்களப்பா என்ன நினைக்கிறேன், அந்தந்த உம்மத்துகளுக்கு அவங்கவுங்க யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துல போய் இதை கேட்டா அவர் முகமது பத்தி என்னதுன்னு தெரியாதுவார். யார்கிட்ட கேட்க முடியும்? முகமதுடைய உம்மத்துக்கு தான் முகமதை பத்தி கேட்க முடியும். அப்ப அல்லாஹ் கேட்பானா, மா குன்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாரே அவரை பத்தி நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய் கேட்கப்படுமா? கேட்ட உடனே நல்லடியாரா இருந்தா ஃபயகூலு அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் ரசூலுஹு அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தேன். உலகத்துல வாழும் பொழுது அவர் அல்லாஹ்வுடைய அடியார் நான் நம்பி இருந்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பி இருந்தேன் அப்படின்னு சொன்ன. அவ்வளவுதான் கொஸ்டின். புகார்ல வருது இந்த ஒரு கொஸ்டின் தான். மற்ற ஹதீஸ்ல வேற கொஸ்டின் வருது. இதை கேட்ட உடனே யுகாலு அவருக்கு சொல்லப்படும், உன்னுரு இலா மகாதிக மினன் நார், நீ கெட்டவனா இருந்தால் உனக்கு நரகத்துல என்ன கிடைக்கும் என்று பார். நீ நல்லவன் ஆயிட்ட, நீ மாத்திரம் கெட்டவனா இருந்தேன்னு வை, உனக்கு என்ன கிடைக்கும் என்று பார். ஒரு காட்சி எடுத்து காட்டுவாங்களாம். காட்டினா நரகத்துல இல்ல அவ்வளவு வேதனைகளும் காட்டப்படுமா. நம்ம கெட்டவனா இருந்தா இதுதான் நமக்கு கிடைத்திருக்கும். பாத்துக்கிட்டியா, நீ மாத்திரம் உலகத்துல கெட்டவனா வாழ்ந்து இருந்தேன்னு வை, இந்த ரிப்ளை சொல்லியிருக்க மாட்டேன், சொல்லலன்னு வை, உனக்கு என்ன கிடைச்சிருக்கு இதோ பார், உனக்கு கிடைக்க இருந்ததை பாருன்னு சொல்லி அப்படி ஃபர்ஸ்ட் நரகத்துக்கு காட்டப்படுமா. இதுக்கு நம்ம போக இருந்தோம் அப்படின்னு பிரமிக்கும் பொழுது, இப்போது பார், அல்லாஹ் அதற்கு பதிலாக உனக்கு மாற்றி தந்திருக்கிற சொர்க்கத்தை பார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். உடனே சொர்க்கத்தை அப்படி எடுத்து காட்டப்படும். அதுல இவனுக்கு என்ன சொர்க்கம் கிடைக்க இருக்குமோ நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகு, அந்த சொர்க்கமும் அதுல உள்ள பாக்கியங்கள் எல்லாம் அப்படியே அபுதலக்கல்லாஹு பிஹி மகாதம் மினல் ஜன்னா, ஜன்னத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து உனக்கு ஒரு இருப்பிடத்தை அல்லாஹ் ஏதோ ஏற்படுத்தியிருக்கிறான், மாற்றி தந்து விட்டான் அப்படின்னு சொல்லி நல்லடியாருக்கு சொல்லப்படும். அப்புறமேல என்ன செய்யப்படும்னா எராகுமா ஜமியா, ரெண்டையும் அவன் பார்ப்பான். நம்ம கெட்டவனா இருந்தா போற இடம் தான் இருக்குது, நம்ம நல்லவனா இருந்தா போற இடம் தான் இருக்கு, ரெண்டையும் காட்டினவனே ரெண்டையும் பார்ப்பான். இவ்வளவுதான் புகார்ல வருது. அம்மல் காபிரு அவில் முனாஃபிகு, காபிரு முனாஃபிக் இவங்க எல்லாம் இருக்காங்களே, உள்ளத்துல நம்பாமல் வாயளவில் மட்டும் நம்பியதா சொன்னவர்கள், வெளிப்படையாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று டிக்ளேர் பண்ணவர்கள், இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க கேட்டா, லா அதிரி, இவரை பற்றி என்னப்பா கேட்கும், முகமதை பற்றி என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாத, ஆனா யார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவானா. குன்து அகூலு மாயக்கூலு நாஸ், மக்கள் என்ன சொன்னாங்க அதை சொல்லிட்டு இருந்த, நான் அவரை ஏற்றுக்கிறவளாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுவானா. சொன்ன உடனே சம்மட்டியால் அவனை அடிப்பார்கள். அந்த வானவர் என்ன செய்வாங்க, சம்மட்டியால் அடிப்பார்கள். அடிச்ச உடனே அவன் பயங்கரமாக சத்தமிடுவான். இல்ல சக்கலைன், மனித ஜின் இடத்தை தவிர, மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் தவிர அவன் போடுகிற சத்தத்தை அருகில் உள்ள எல்லோரும், எல்லா உயிரினங்களும் கேட்கும். பக்கத்தில் உள்ள உயிரினங்கள், அந்த கபருக்கு பக்கத்தில் பள்ளி பாச்சான் பூரா ஆடு மாடு கழுதை குதிரை ஏதாவது நின்றுகிட்டு இருக்குமே, ஆனால் அவன் போடுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள உயிரினங்களுக்கு கேட்கும். ஆனால் பக்கத்திலே நம்ம நின்றா நம்ம கேட்காது, பக்கத்திலே ஒரு ஜின்னு நின்றா ஜின்னு கேட்காது, ஜின்னுக்கும் கேட்காது மனுஷனுக்கும் கேட்காது. அந்த கபருக்கு பக்கத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் அவன் போடுகிற சட்டத்தை கேட்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 1374 1338 ஹதீஸில் இருக்கிறது. இதுல என்ன விளங்குது, ஒரு மனிதனுடைய மற்ற மூமின்களுடைய உயிர்கள் கபரில் தான் இருக்கிறது. விளங்குதுல, இவங்களுடைய உயிர் அங்க போயிடுச்சு, சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுருச்சு. அவங்க இல்லாம நம்ம போய் இந்த கேள்வி கேட்டு ஒழுங்கா பதில் சொல்லிட்டோம்னு வைங்க, நம்ம உயிர் மண்ணறைக்குள்ள இருக்கிறது. எழுப்பி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க இல்லையா, பதில் எல்லாம் சொல்றாரா இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு வருது. இதன் தொடர்ச்சியாக இன்னும் என்ன வருதுன்னா, புகாரியில் 1369 ஹதீஸ்ல வருது, இதா உகீதல் மூமினு ஃபீ கப்ரிஹி, கபரில மூமின்களை வைக்கப்பட்ட உடனே கேள்வி எல்லாம் கேட்பாங்க. சும்ம ஷஹீத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லிடுவானா. நல்லவனா இருந்தா, வணக்கத்துக்குரிய என்னப்பா சொல்றான், அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன், இது ரெண்டையும் சொல்லிடுவானா. சொன்ன உடனே இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி சாபித்தி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, நம்பிக்கை கொண்ட மக்களை இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் அல்லாஹ் உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அது இதுதான்.
உறுதியான வார்த்தைகளை கொண்டு மூமின்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான்னு சொல்றானே, அது கபரைத்தான் குறிக்கிறது. கபர்ல கேட்கப்பட கேள்வியின் போது நம்ம நல்லவங்களா இருந்தோம்னு சொன்னா அஷ்ஹது போல்டா சொல்லிடுவோமா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற சொல்லை நம் வாயில் வர வைத்து நம்மை அல்லாஹ் உறுதிப்படுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 1369வது ஹதீஸ்லயும், அதே ஹதீஸ் முஸ்லிம்ல 5117வது ஹதீஸ்லயும் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி திருமதியில என்ன வருதுன்னு கேட்டா இது இன்னும் கொஞ்சம் தெளிவா வருது. ஒருத்தரை அடக்கம் பண்ண உடனே அத்தாஹு மலக்கானி, இரண்டு வானவர்கள் அவரிடத்தில் வருவார்கள். அஸ்வதானி அசரக்கானி, அவர்கள் கருப்பாக இருப்பார்கள், அவருடைய கண்கள் நீல நிறமுடையதாக இருக்கும். நீல நிற கண்களுடைய இரண்டு வானவர்கள் வருவார்கள். நீல நிற கண்கள் பொதுவாக ஒரு பயத்தை கொடுக்கும். சாதாரண கண்ணு ப்ளூ கலரா ஒருத்தர் கண்ணு இருக்குன்னு வைங்களேன், அவன் ஒரு மாதிரி நம்மளை பார்த்தா நம்ம பயம் வரல, அவனுக்கு தோற்றத்திலே பயம் வரணுமா. அது மாதிரி வருவதற்காக வேண்டி செய்யறாங்க. அஸ்வதானி அசரக்கானி, கருப்பு நிறமுடைய நீல நிற கண்களுடைய இரண்டு வானவர்கள் வருவார்கள். யுகாலு லி அஹதிஹிமா அல் முன்கர், ஒருத்தருக்கு பேரு முன்கர், ஒருத்தருக்கு முன்கர் என்ற ஒரு பெயரு. வல் ஆகரு அன்னகீர், இன்னொருத்தர் நக்கீர். முன்கர் நக்கீர் ரெண்டு பேருக்கு சேர்த்து பேர் இல்ல, முன்கர்னு ஒரு ஆள், நக்கீர்னு ஒரு ஆள் என்று இரண்டு பேருடைய இரண்டு வானவர்கள் வருவார்கள். யகூலானி, ரெண்டு பேரும் கேட்பார்கள், மா தகூலு பி ஹாதா ரஜுலி, இந்த மனிதரை பற்றி முகமதை பற்றி என்ன கருத்து கொண்டிருந்தாய் என்று கேட்பார்கள். நல்லடியாரா இருந்தா அவர் சொல்லுவார், ஹு அப்துல்லா, அவர் அல்லாஹ்வுடைய அடியார், வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன், வ அன்ன முஹம்மது ரசூலுஹு என்றெல்லாம் அவர் சொல்வார். யகூலானி, அந்த ரெண்டு வானவர்களும் சொல்லுவாங்க, கது குன்னா நாலமு அன்னக தக்கூல ஹக்கதா, இப்படித்தான் நீ உலகத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தாய் என்று நாங்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஃபார்மாலிட்டி தாங்க இப்ப கேட்டுருவாங்க. இது எங்களுக்கு தெரியுமே, உலகத்தில் வாழும்போது நீ என்ன செஞ்ச, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டிருந்தாய், அல்லாஹ் மணக்கத்துக்கு நம்பி இருந்தாய், அதை கரெக்டா சொல்லிவிட்டாய் என்று சொன்ன உடனே அதுக்கப்புறம் சும்மா ஃபஸ்ஸஹுலஹு ஃபீ கப்ரிஹி 70 ஸிராஅன் ஃபீ 70, 70க்கு 70 முழத்திற்கு 70 முழம் என்ற கணக்குல அவருடைய கபர் விஸ்தீர்ணப்படுத்தப்படும். அவருடைய கபர்ல விசாலமாக்கப்படுமா. 70க்கு 70னா 490 சதுர முழம். அப்ப 2 கிரவுண்டுக்கு மேல அவருடைய கபர் என்ன செய்யப்படுது, 70க்கு 70ஆக அதை விஸ்தீர்ணப்படுத்தப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 70க்கு 70 என்ற கணக்குல அவருடைய கபர் விஸ்தீர்ணப்படுத்தப்படும். விஸ்தீர்ணப்படுத்த உடனே என்ன ஆகும்னா, சும்மா யுனவ்வர் லஹு ஃபீஹி, அந்த கபர்ல அவருக்கு ஒளி வீச செய்யப்படும், பளிச்சுன்னு பிரகாசம். அப்படி 2 கிரவுண்ட் இடமாக ஆக்கி பளிச்சென்ற ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தப்படும். பிரகாசத்தை ஏற்படுத்திட்டு சும்மா யுகாலு லஹு நம், தூங்கு, புலையும் செஞ்சு விட்டு அல்லாஹ் என்ன செய்வானா, தூங்கு பாம வெளிச்சத்தையும் போட்டு விட்டு ஒரு இடத்தையும் காட்டி விட்டு தூங்குன்னு சொல்லுவானா. பையக்குள் அவர் சொல்வார், அர்ஜு இலாஹலி, நான் இங்க வீட்டுக்கு நான் போக வேண்டும், உகுபிரகும், இதை போய் நான் சொல்லிட்டு வரணும், எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சு போச்சுல, ஒளி வீசப்படுதுல, எனக்கு நல்ல ஒரு நான் பரிசு தேறிட்டேன்ல, இதை நான் சொல்லணும்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்களா, பையக்கூலானி நம், தூங்கு. எது மாதிரி தூங்கணும், நவமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு. தூங்கு எப்படி தூங்குனவே, புது மாப்பிள்ளை எப்படி அசந்து தூங்குவானோ, சோர்வா தூங்குவானோ, அந்த மாதிரி என்ன செஞ்சது, தூங்கி விடு. அல்லது லா யூகிலஹு இல்லா அஹப்பஹலிஹி இலைஹி, புது மாப்பிள்ளை யார் எழுப்பினாலும் கோவப்படுவான், ராத்திரி போய் முடிச்சிட்டு இருப்பான், காலைல ஒரு தூங்குவான். தூங்கணும் எழுப்பினு வைங்க, கட்டுமையா கோபம் வரும் அவனுக்கு. யார் எழுப்பினா கோபம் வராதா, அவன் நேசிக்கிற மனைவி எழுப்பினா தான் கோவிக்க மாட்டான். மத்த யாராச்சும் எழுப்பினாங்கன்னு புது மாப்பிள்ளைய, அவனுக்கு அது தூக்க கடுமையான ஆத்திரம் வந்துருமா. அந்த மாதிரி தூங்குவானே, அப்படி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களா. எது வரைக்கும் தூங்கணுமா, ஹத்தா யபாஸஹுல்லாஹு மின் மல்ஜஇஹி ஸாலிக, அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் எழுப்புவானே கியாமத் நாள்ல, அது வரைக்கும் தூங்கு. காட்டினோட முடிவு வச்சுக்காத. அதுக்கப்புறம் என்ன செய்யறார், நல்லடியாரெல்லாம் இங்க கபூர்ல தூங்கி கொண்டே இருக்கிறார். அப்ப நல்லடியார்களுடைய உயிர்களை பொறுத்த வரைக்கும் கபூர்ல தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் வந்துருச்சுல, இதை மறுக்கிற விதமாக வேற ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்ப ரெண்டையும் இணைக்கும் பொழுதுதான் இங்க இருக்கிறான்னு வருது, இல்ல இல்ல அங்க சொர்க்கத்துல இருக்கிறான்னு வருது. இங்கேயும் இருக்கிறாரா, சொர்க்கத்து 2 இருக்க இயலுமா, 2 இருக்க இயலாது. ஆனா ஹதீஸ்ல குர்ஆன்ல முரண்பாடு இருக்காது. அது 2வது விஷயம் என்னங்கறத நாளைக்கு பார்த்து விட்டு அது ரெண்டையும் இணைத்து பெற வேண்டிய அந்த விளக்கம் என்னங்கறத பார்த்தா நீங்க அறிவியல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்வோம், அதை பார்க்கலாம்.